மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக பாஜக தரப்புல அவருக்கு சீன மொழியான மேண்டரின் மொழியில வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி தூத்துக்குடியில பிரதமர் நரேந்திர மோடி குலசேகரப்பட்டினத்துல அமைய இருக்க ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டினது மட்டும் இல்லாம நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வச்சாரு. அப்போ தூத்துக்குடியோட பொறுப்பு அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு செய்தித்தாள்கள்ல விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அந்த விளம்பரத்துல பிரதமர் மற்றும் முதல்வருக்கு பின்னாடி இருந்த ராக்கெட்ல சீன கொடி பொறிக்கப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை எழுப்பியிருந்தது. தூத்துக்குடியில பேசின பிரதமர் மோடியும் திமுகவிற்கு இருக்கக்கூடிய நாட்டு பெற்ற பாருங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. இதுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்பி கனிமொழி பதிலும் சொல்லியிருந்தாங்க. இது அச்சு ஊடகத்துல அவங்க ஏற்படுத்தின பிழை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எம்பி கனிமொழி என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, சீன பிரதமரை மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்து கை கோத்து வாக்கிங்லாம் போறாரே பிரதமர் மோடி, சீன நமக்கான எதிரி நாடுன்னு இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாளை முன்னிட்டு சீன மொழியான மேண்டரின் மொழியில தமிழக பாஜக தரப்புல அவருக்கு வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கு.